இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்காக திரும்ப இங்க வந்திருக்க? அவரோட ஜாதகத்துல இருக்க கண்டத்துல இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக. அவரோட வாழ்க்கையில வரப்போற ஆபத்துகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த ஆபத்துல இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக தான் என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவரோட உயிரை காப்பாத்ததான் என் வாழ்க்கைய பணயமா வச்சீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் வாழ்றதுக்கு என் ஜாதகம் பாதுகாப்பா இருக்கணும்னு இந்த வீட்டுக்கு என்ன மருமகளா ஆக்கிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஜோசியர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. லக்ஷ்மி வந்துட்டா போல. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு எதிரி மாதிரி தெரியலாம். அவரோட மனசுல நான் இல்லாமையும் இருக்கலாம். ஆனா என் புருஷனை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என் புருஷனுக்காக நான் திரும்பி வந்திருக்கேன். அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த நேரத்துல என் புருஷன் பக்கத்துல நான் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. சுவாமி, என் புள்ள ஜாதகத்தை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன சாமி அது? உன் புள்ளையோட வாழ்க்கையில ஏற்படுற கண்டங்களுக்கு மூல காரணம் அவன் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவனோட மனைவிதான். என் புள்ளையோட ஜாதகத்துல இருக்கிற கண்டத்துக்கு காரணம் என் மருமகளா? ஆமா, உன் மருமக தான் காரணம். ஆனா சாமி, என் புள்ள ஜாதகத்துல இருக்கிற ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்துறதுக்காக தான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுதான் நீ செஞ்ச மிகப்பெரிய குற்றம். அந்த கல்யாணத்தினாலதான் உன் புள்ளையோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஆரம்பிச்சு. ஆனா சாமி, ஒரு நிமிஷம். உன் புள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆபத்தையும் யோசிச்சு பார். ஒவ்வொரு ஆபத்திலையும் அந்த பொண்ணு அவன் பக்கத்துல இருந்ததுனாலதான் மரணம் வாயை திறந்து அவனை முழுங்க பார்த்திருக்கு. வேணும்னா நீயே யோசிச்சு பாரு, உனக்கே எல்லாம் புரியும். ஒரு வாட்டி லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க ஆண்டி. மித்ராக்கு ஆபத்து ஏற்பட்ட எல்லா நேரங்கள்லயும் லக்ஷ்மி மித்ராக்கு பக்கத்துல இருந்திருக்கா. லக்ஷ்மி மித்ரா பக்கத்துல இல்லாதப்ப எந்த ஒரு நாளும் எந்த ஆபத்தும் வந்ததே இல்லை. யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே எல்லாம் புரியும். நம்ம ஜோசியர் சொன்னபடி பார்த்தா லக்ஷ்மி நம்ம வீட்டுல இருந்தா அது மித்ராவுக்கு நல்லது கிடையாது. அதோட லக்ஷ்மி கூட இருக்கும்போது மட்டும்தான் மித்ராவை தேடி நிறைய ஆபத்து வந்துட்டு இருக்கு. இதுல லக்ஷ்மியாலேயோ லக்ஷ்மி ஜாதகத்தாலேயோ மித்ராவை எப்படி காப்பாற்ற முடியும்? ஆமா சாமி, ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் என் புள்ளைக்கு மார்க்கண்டேய தோஷம் இருக்கு, அவன் வாழ்க்கையில கண்டங்கள் தேடி வரும்னு அவனோட ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி தீர்க்க சுமங்கலி அமைப்புடைய ஒரு ஜாதகத்தோட பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா நீங்க என்னடானா இப்படி? இது பாருமா, உன்ன மாதிரி பணக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக இந்த காலத்துல தெருவுக்கு ஒரு சாமியார், ஊருக்கு ஒரு குருஜின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற வார்த்தையை கேட்டு உன்ன மாதிரி ஆளுங்க ஏமாந்துடுறீங்க, எதை வேணாலும் செய்யறீங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு தவறான விஷயத்தையும் நீங்க நம்புறீங்க, அதை செயல்படுத்தவும் செய்யறீங்க. உன் புள்ளையோட ஜாதகத்துல கண்டம் இருக்கு, ஆனா என்ன, அது உன்னோட மருமக. உன் புள்ள பக்கத்துல இருக்கும்போது மட்டும்தான் அவனை மரணத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போகுது. அதனால உன் புள்ளையும் மருமகளும் விலகி இருக்கிறது தான் நல்லது.
அவங்க இந்த ஜென்மத்துல மறுபடியும் சேராம இருந்தாதான் உன் புள்ள மேல மரணங்கிற நிழல் விழாம இருக்கும். இல்லைன்னா உன் புள்ளையோட ஆயுள் ரேகை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிக்கிட்டே போகும். ஐயோ, உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அத்தை? தயவு செஞ்சு நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தையாச்சும் கேப்பீங்களா? என்ன அந்த ஒரு வார்த்தை? ஒரே ஒரு தடவை அந்த ஜோசியரை போய் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு ஒரே ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதையே பண்ணுங்க. என்ன மனிஷா இது இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறா? இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் நான் முன்னாடியே யோசிச்சிருவேன் ஆண்டி. அவங்க அவரை தேடி போனாலும் அவர் அங்க இருக்க மாட்டாரு. ஏன் சொல்றேன்னா அந்த ஆளனா அதனால இப்ப அவரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. நீ உண்மையிலேயே ஜீனியஸ் மனிஷா. லக்ஷ்மி சொல்றது உண்மைதான் அரவிந்தா. ஒரே ஒரு வாட்டி நம்ம ஜோசியரை போய் பார்த்துட்டு வரலாம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய், எது வேண்டான்னு தோணுதோ அதை விட்டுரு. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது அரவிந்தா. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. அப்ப சரி, ஜோசியரை போய் பார்க்கறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. தேங்க்ஸ் அத்தை. மித்ரா, அண்ணா, எதுக்குப்பா வந்த? கேட்டிருந்தா நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருப்போமே. லக்ஷ்மி லக்ஷ்மி எங்க? அண்ணி இப்பதான் போனாங்கண்ணா. எங்க போனா? அவளை ஒரே ஒரு வாட்டி வந்து என்ன பார்க்க சொல்லிருக்கலாம்ல. ஒரு முக்கியமான விஷயமா எல்லாரும் வெளியே போயிருக்காங்கண்ணா. போயிட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து பேசிக்கலாம். வா. இல்லடா, அவ வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். இவருக்கு கான்ஷியஸ் வந்தா நான் இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க வெளியே போய் உட்காருங்க.